பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாடு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நாடு முழுக்கவர இந்த நாடு பார்த்ததுண்டா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பிரதிஷன்னா. நான் கல்லூரிக்கு படிக்கின்றேன். கல்வி கற்பியந்த கர்ம வீரர் காலத்தால் அழியாத காமராசர் ஐயாவை பற்றி நான் இப்போது பேச வந்துள்ளேன். கல்வியின் நாயகர் காமராஜர். காமராஜர் 1903ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் விருதுநகரில் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். முதலில் அவருக்கு காமாட்சி என பெயர் சூட்டப்பட்டு பின்னர் காமராசர் என மாற்றப்பட்டது. காமராசர் அவரது ஆரம்ப கல்வியை தனது ஊரில் சத்திரிய வித்யாசாலா பள்ளியில் தொடங்கினார். படிக்கும் போதே மிகவும் பொறுமையுடனும் விட்டுக் கொடுக்கும் மனதுடனும் விளங்கினார். இவரது 6ஆம் வயதின் போது தந்தையை இழந்தார். பள்ளி படிப்பை தொடங்க முடியாத காமராசர் தன் மாமாவின் துணிக்கடையில் வேலைக்கு சேர்ந்தார். 1960களில் இந்திய அரசியலின் கிங் மேக்கர் என அழைக்கப்பட்டார். காமராஜர் தமிழகத்தில் பெருந்தலைவர் என போற்றப்படுகிறார். தமிழகத்தை 9 ஆண்டு காலம் ஆட்சி செய்து பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மத்திய உணவு திட்டத்தை ஏற்படுத்தினார். இத்தகைய கல்வியின் நாயகனாக காமராசர் விளங்குகிறார். வெள்ளை கதிருக்குள் கருப்பாய் ஒரு பச்சை தமிழன். நீ கல்வி சாலையை கற்றது கைமண்ணளவு, ஆனால் கல்வி சாலையை கடந்தது காடல் அளவு. விருதுநகரில் உள்ளது வெள்ளந்தி மனது. நீ சம்சார கடலில் முழுகாத கட்ட பிரம்மச்சாரி. உன்னிடம் பந்தமும் இல்லை பந்தாவும் இல்லை. நீ ஏழை குழந்தைகளுக்கு கூட்டானவன், ஏட்டு சுரைக்காய்களுக்கு வேட்டானவன். பல அணைகளை பரிசாக தந்தவன் பல பாலங்கள் கட்ட தானே பாலமாய் இருந்தவன். அறம் பேசிய உன்வாய் புறம் பேசிய இல்லை. அடுக்குமொழி தெரியாத உனக்கு என்றும் தடம் புரண்டதில்லை. வெட்டும் துண்டும் உன் வார்த்தை மட்டும்தான் வாழ்க்கையில் இல்லை. நீ செவிக்கும் வயிற்றுக்கும் சேர்ந்தே இருந்தவன். சமூக நீதிக்கே சருகாய் தேய்ந்தவன். உன்னிடம் வார்த்தை ஜாலமும் தெரியாது. உனக்கு வாரி சுருட்டவும் தெரியாது. உன்னிடம் 4 வேட்டி மட்டுமே சொத்தாய் கொண்ட நல்லவன். நாடாடும் வித்தையில் கரை கண்ட வல்லவன். நீ ஒரு நாளும் தலை தாழ்ந்ததில்லை. அதனால் தானோ என்னவோ உன்னை தோற்கடித்த நாங்கள் இன்னும் தலை நிமிரவே இல்லை. என் வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வெரி குட், சூப்பர் சூப்பர்.